அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹஜ் எசென்ஷியல்ஸ் தான் பார்க்க போறோம். ஹஜ் போறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மென் அண்ட் உமன் 2 பேருமே காமனா யூஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் அண்ட் பிரஷ். இதுக்கு பதிலா நீங்க மெஷ்வாக் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. சன்ஸ்கிரீன்ல ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாததா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாஸ்டன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல பெரிய டப்பாவை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபேஸ்க்கு, லிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினா மென்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயான ஷாம்பு அண்ட் பாடி வாஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூவ், ஸ்ப்ரே அண்ட் ரோல் ஆன் மசில் கிராம்ஸ்க்கு, மசில் பிடிச்சிக்கொள்ள அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நாங்கள் வந்து இதில் ஆக்சிமீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தைலம் எடுத்திருக்கேன். காட்டன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். பேண்டேட்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தெர்மோமீட்டர் எடுத்திருக்கோம். இது கூடவே நீங்கள் வந்து மெடிசன்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஹெட்ஏக்கு, ஃபீவரு அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் வித் பிரிஸ்கிரிப்ஷனோட டாக்டரோட அட்வைஸோட வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எஸ்வூக் வந்து எடுத்திருக்கேன். இந்த எஸ்வூக் பார்த்தீங்கன்னா மினா டென்ஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மினால இருக்கிற டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் அடாப்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹெவி டியூட்டியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வெயிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பின்னாடி வர வீடியோஸில் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கோங்க. துணி காய போடுறதுக்கு ஒரு ரோப் எடுத்திருக்கோம். அண்ட் சிசர் எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மர் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பவுச்சில் 1 மந்த்க்கு தேவையான, அதாவது 40 டேஸ்க்கு தேவையான எல்லா மெடிசன்ஸும் வாங்கிக்கோங்க. ஒரு வாட்டர் வைப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்புறமா நட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட் வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மக் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், ஹீட் தாங்குற மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து நம்ம வெயிலில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அண்ட் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா சிலிகான் ஜெல்லு. இது வந்து கால் வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஹீல் பெயின்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அப்போ வந்து யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நெக் ஃபேன் வந்து வாங்கிக்கோங்க. நெக் ஃபேன் வந்து நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் வந்து நல்ல ஃபேனாகவே பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காட்டன் பேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பெல்ட்டு. இந்த பெல்ட்டில் 2 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. கேஷ் அண்ட் பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரியானது. அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான். இது நீங்கள் எஹ்ராம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் தஸ்பி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த தவாப் தஸ்பி, இதில் 7 பீட்ஸ் இருக்கும். 7 ரவுண்ட்ஸ் போகும்போது நமக்கு இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தஸ்பி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அண்ட் எடுத்துகிட்டு போகும்போது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்ல கவராக இருக்க மாதிரி, இந்த மாதிரி மெட்டல் இருக்கும்போது அந்த ஹீட்டில் நமக்கு அந்த மெட்டலுமே ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஹிஜாப் வித் கேப் தனியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஹிஜாப் வித் கேப்போட யூஸ் பண்ணும்போது சன்ல இருந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து வித் அண்டர் கேப்போடவே வந்துடுது. இது கைண்ட் ஆஃப் பனியன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல ஸ்ட்ரெச்சபிள், ப்ரீத்தபிளும் கூட, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் டவல் வந்து வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து நமக்கு அந்த வெயிலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சமாக தண்ணியில் வந்து இதை நினச்சிக்கணும். நினச்சிட்டு புழிஞ்சிட்டு கொஞ்சம் உதறிட்டு இதுக்கப்புறம் இது நம்ம ஃபேஸில் வைக்கும் போது அவ்வளோ சில்லுன்னு இருக்கும்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இது யூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இது நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் ஆர் பேட்டரி இருக்க மாதிரியான ஒரு லைட் வந்து எதாவது எடுத்துகிட்டு போங்க. ஸோ நமக்கு இருட்டில் இருக்கும் போது யூஸ் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஸ்ப்ரே ஆகும். இது நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நெக் ஃபேன் பாருங்க, இது வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு இதில் 6 ஸ்பீட்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல இருந்து நல்லா காத்து வரும். கையில வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அதுவே ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ நெக்ல போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டு இருக்கும். இந்த வெயிங் மிஷின்ல பின்னாடி இந்த மாதிரியான பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணணும்னா ஆஃப் ஆயிடும், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும்னா ஆன் ஆயிடும். அண்ட் கீழே கொடுத்துருக்க இந்த பெல்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். வெயிட் காமிக்குது பாருங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட இன்ஸ்டா பேஜ்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி எலக்ட்ரால் பவுடர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிராக் கிரீம்ஸ், கால் வெடிப்பெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப வந்து நமக்கு பெயின் இருக்கும். அதனால கிராக் கிரீம்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மூக்கடைப்பெல்லாம் வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நேசிவியான் டிராப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி இன்ஹேலர் வாங்கி வச்சுக்கோங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பி சேஃப் டாய்லெட்ஸ் எல்லாமே சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு யூஸ் பண்றது ரொம்ப ஹைஜீன். அதனால அதுக்கப்புறம் ஹெட் ஏக் எல்லாம் வரும்ல, அந்த டைம்ல யூஸ் பண்றதுக்கு ரோல் ஆன் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரை
ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் லோ சுகர் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டார்க் சாக்லேட் 70% டார்க் இருக்கிறது, மெடிக்கல் பேண்டட் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேண்டேஜும் வாங்கி வச்சிருக்கோம். இந்த டெட்டால் பாத்தீங்கன்னா டாய்லெட்ஸ்ல யூஸ் பண்றதுக்காக மட்டும் சின்னதா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் நிறைய பேருக்கு செட் ஆகாது, வேணும்னா யூஸ் பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சிக்காக இது வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சானிடைசர் எஹ்ரம் போடாத டைம்ல யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்க எங்களோட சூட்கேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தனித்தனி பவுச்சஸ்ல ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கோம். ஒரு 7 பேண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். அண்ட் இந்த பேண்ட்டை இந்த மாதிரி நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா டாய்லெட்டரிஸ்லாம் தனியாக ஒரு பவுச்ல இதை இன்னுமே வந்து சென்ட் ஃப்ரீயான ஷாம்பு அண்ட் பாடி வாஷ் வாங்கி வந்து வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுச்ல ஃபுல்லா மெடிசின்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு தேவையான ஃபுல் மெடிசின்ஸும் அதுல வந்து வச்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே தனி பவுச்ல போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒயிட் கலர் அம்ப்ரெல்லா வந்து வாங்கி வச்சிருக்கோம். அண்ட் வைப்ஸ் வந்து எடுத்திருக்கோம். மக் நான் அதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். அதெல்லாமே இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணேன். மக் வந்து அதுக்குள்ள வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுட்டேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பவர் பேங்க் வச்சிருக்கேன், கிளிப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சிசர் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் வந்து போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. கூலிங் பேடு அண்ட் ஜெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் எல்லாமே இந்த சைட்ல வச்சிருக்கேன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த இன்டர்நேஷனல் அடாப்டர், இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதனோட சாக்கெட்ஸ் அண்ட் அதுல இருக்கிற எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஊர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் பவுச் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு ஸ்லிப்பர் வந்து வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இதுல வந்து நான் இந்த வேஸ்டீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து இந்த சைட்ல வந்து ஒரு பவுச்ல வச்சிருக்கேன். இன்னொரு பவுச்ல ஷர்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 8 ஷர்ட்ஸ் கிட்ட வச்சிருக்கோம். இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லேசா திக்கா இல்லாம லேசா இருக்கிற மாதிரியான ஷர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுல வந்து இன்னர்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அண்ட் இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளவுஸ், டவல், சாக்ஸ், பனியன் இந்த மாதிரி கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே ஒரு சைட்ல ஒரு பவுச்ல வந்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்க வந்து ஃபுல் சூட் கேஸுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இது வந்து மல்டி குக்கர். நிறைய பேர் வந்து இந்த குக்கர் கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து குக்கிங்க்கு வந்து இந்த தடவை அலௌட் இல்லைன்னு சொல்றாங்க. கெட்டில்ஸ் வந்து எடுத்துட்டு போலான்னு சொல்றாங்க. இது கெட்டில் டைப் தான். மேபி ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது உங்களுக்கு குக் பண்ணணும், ஏதாவது எமர்ஜென்சிக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இது எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஷோரா தெரியல, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நார்மல் கெட்டில் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல நீங்க வந்து நூடுல்ஸ், அதுக்கப்புறம் எக் பாயில் பண்ணிக்கலாம், இல்ல போரேஜ் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஏதாவது டக்குன்னு குக் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இதுல வந்து குக் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே வந்து என்னோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து கொடுத்துருக்கேன். அதனோட டீடைல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது ஹஜ்ஜுக்கு போறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்காகவும் துவா செய்ய மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.